ஏன் நமக்கு இந்த கவலை வருகிறது அப்படின்னா, சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கு. வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் பிள்ளைகள் நம்ம கூடுதலாக தொந்தரவு செய்யறோம். இப்படியெல்லாம் நீ இருந்தீனா உருப்படா போயிருவ, இப்படியெல்லாம் இருந்தா நீ என்ன ஆவ, இப்படியே இருந்தா நீ என்ன ஆயிருவ, நமக்கு தான் தெரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த உலகத்தை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பாக்குறீங்க. இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படி இருந்தால் இப்படி ஆக்கி விடலாம், இப்படி நடந்தால் அப்படி நடந்து விடும் நீங்க நம்புறதுனாலையும் அந்த கட்டுப்பாட்டை கைக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றதுனாலதான் சின்ன சேட்டைகளை கூட இப்பெல்லாம் பொறுத்துக்க முடியாது. 24 hours ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். செத்த நேரம் ஒரு அரை மணி நேரம் விளையாடுவோம் அப்படின்னா விளையாடுவது. என்னுடைய நிகழ்ச்சியில ஒரு முறை என்ன எங்க அம்மா ரொம்ப அடிக்கிறாங்கன்னு ஒரு பையன் சொன்னான். ஆமாங்க, இப்ப கூடுதலா அடிச்சு போட்டுட்டேன் அப்படின்னாங்க. அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறோம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னப்ப அவனுடைய டைம் டேபிள் அவன் சொல்றான், அவனுக்கு உச்சா போறதுக்கு கூட நேரம் கொடுக்கல. அவங்க சார் நான் ஸ்கூல்ல இருந்து வரேன் சார், வந்து நான் ஷூவை கலட்டணுமே படின்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுக்கலாங்க. இல்ல சார் படிக்கணும்லங்க. அப்ப அந்த 1/2 hour கூட டைம் கொடுக்காம அவன் படிச்சு அவன் என்ன பண்ண போறான்? அவன் படிச்சவனுக்கு எல்லாம் கிடைச்சாலும் அந்த 1/2 hour டைம் கொடுக்காத அம்மா மேல இருக்க ஆத்திரம் போறதே கிடையாது. அப்புறம் அவன் வெறுப்போடே படிச்சு வந்தவன் சந்தோஷமா சமூகத்துக்கு சேவையெல்லாம் செய்ய மாட்டான், தூக்கி போட்டு மிதிப்பான். நமக்கிட்ட தான் அதிகாரம் கிடைச்சிருச்சு எனக்கு இருக்கவனால வெளுன்னு வெளுப்பான். பாத்திரீங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்குலாம் சந்தோஷமா படிச்சு வரல. அப்ப ஒன்றை சந்தோஷமாக செய்வது நமக்கு பயம் இருக்கு. வாழ்க்கை குறித்து இருக்கக்கூடிய பயம் சில முன்னெடுப்பான நடவடிக்கைகளை நம்ம மீது திணித்து இருக்கிறது. அதுதான் ரொம்ப கேள்வி கேட்க வைக்குது. அதுல முதல் விஷயம், வாழ்க்கை எப்போது மகிழ்ச்சியாக இருக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பா கொஞ்சம் அந்த மிட் ஏஜ்ல இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த பயம் கூடுதலா இருக்கு. இப்ப அப்பாக்களுக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கான ரீசன் சோசியல் ரீசன்ஸ். அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறான். நிச்சயமற்ற தன்மையை வாழ்வினுடைய அடிப்படை என்று மாறி இருக்குது. நல்லா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல சேர்ந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் முடிஞ்சோட நம்ம பிள்ளைக்கு வேலையை கொடுத்துருவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்பு பார்த்துட்டு போகலாம். பிரைவேட் நிறுவனங்கள்ல கூட படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சுன்னா அடுத்து வாரிசுக்கு ஒரு வேலைன்னு கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, அப்புறமா பென்ஷன் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் பூரா பல்பையும் பிடிங்கி விட்டாங்க. முன்னாலாம் சொல்லுவாங்க மீடியால தான் நிச்சயமற்ற வேலை. இப்பெல்லாம் எனக்கு பாக்குறப்ப மீடியா கூட ஓரளவு தேவலை போல் இருக்கு. மற்ற வேலையெல்லாம் அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் தூக்குவாங்க. இங்கெல்லாம் மறுநாள் காலையில கார்டு ஒர்க் பண்ணலைன்னா தான் தெரியுது நம்ம வேலையில இல்லைன்னு. ஒரு கம்பெனியில ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு உண்மைன்னு தெரியல, ஜோக்குக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஆளு ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறான். அந்த ஆள் யாருன்னு கேட்டா வேலையை விட்டு தூக்குவதற்கு அதிகாரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவரு ஒருத்தர் வேலையை விட்டு தூக்குறாரு. தூக்கிட்டு அவரும் போயிடுறாரு. மறுநாள் காலையில வரையில வேலையை விட்டு தூக்குன அதிகாரி இருக்காருல்ல, அவருடைய கார்டு ஒர்க் பண்ணல. என்னடா ஒர்க் பண்ணலன்னா உள்ளேந்து அவருக்கு மேல இருக்க அதிகாரி சொல்றான், நேத்து நைட்டு உன்கிட்ட சொல்லாமலே உன் வேலையை தூக்கிட்டோங்கிறான். அப்ப இங்க எவன் வேலையை தூக்குவானே தெரியல. அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் தி டேங்கிறப்ப வாழ்க்கை குறித்த பெரும் பயம் நமக்கு இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்டது. லைஃப் இஸ் பிளஸிங், இட்ஸ் நாட் அ கர்ஸ். முதல்ல நீங்க நம்பணும். லைஃபை சமக்க கூடாது, லைஃபை கொண்டாடணும். லைஃப் இஸ் something for to celebrate. அது கொண்டாடுவதற்கான ஒன்று என்று உங்களுக்கு வருகிற போது இந்த தேவையற்ற பயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதை வைத்திருக்க வேண்டும் என்று இருப்பதில்லை. கொண்டாட்டம்ங்கிறதே கட்டுப்பாடற்றது தானே. கணக்கு மீறி கட்டுப்பாடற்றதுங்கிறத நான் சொல்லவில்லை. கண்டிஷன் சப்ளை, நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் கோபிநாத் சொன்னான்னு சொல்லப்படாது. விஷயம் என்னன்னா கொண்டாட்டம் என்பது சற்று அன்லீஷ் பண்றதானே. ஒரு கல்யாண வீடு இப்பெல்லாம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. கல்யாணத்திலே டான்ஸ் ஆடுறாங்க. இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு சொந்தக்கார தாயப்பிள்ளை மட்டும் மண்டபத்தை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மாக்களை இழுத்து வா டான்ஸ் ஆடுங்கிறாங்க, இல்லை பாடுங்கிறாங்க. அப்பா வந்து முரட்டால் அப்பாட்ட பேசவே பயப்படுறாள் வாங்கினா அவர் கூட வேட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டு 2 ஸ்டெப் இப்படி ஆட்டுறாங்க. கொண்டாட்டம் என்பது என்ன, எப்போதும் இருப்பது வந்து சற்று அன்லீஷ் பண்ணுறது தான். அந்த தடைகளை மனத்தடையை உடைப்பது தான் இல்லையா. அப்போ வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமானது தான். அதை இறுக்கி பிடிச்சிட்டு இப்படியே 24/7 நீங்க வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை அப்படின்னு வாழணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த சீனியர்ஸ்க்குலாம் கொஞ்சம் காண்டு வேற என்னன்னா, நாமெல்லாம் சந்தோஷமா இல்லை இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களேன்னு வைத்திருச்சு.